இந்த திருமண ஒப்பந்த உடன்படிக்கையின் ஆராதனைக்கு நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எங்கள் அருமையான மகன் திரு அருணுக்காக, எங்கள் அருமையான மகள் ஆண்டவரை ஏஞ்சலுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளவும், தங்களை இணைப்பதற்கு உறுதியான நம்பிக்கைக்காக கொடுக்கப்படுகின்ற இந்த அடையாளமான பொருட்களை அணிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த பொருட்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீங்க பொறுப்படுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. கொண்டு வந்த குடும்பத்தாரை, பெற்று கொள்ளுகின்ற குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பிறாங்க. வந்திருக்கிற எங்கள் 2 திருச்சபையின் மக்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமணத்தை ஒப்பந்தத்துக்கு அடையாளமாக அறிவிக்கின்ற மோதிரத்தை ஆஸ்வதிப்பதாக இதை அணிந்து கொள்கின்றவர்களும் அணிகின்றவர்களும் நாம் மகிமைக்கின்ற ஆஸ்வதிக்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Excuse me, sir. கொஞ்சம் favor, sir. Camera favor. இல்ல மேலே போயிட்டுதா? மேலே போனாலும் போறது காமிடா. கொஞ்சம் கை ப்ளீஸ். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எப்படி இந்த மலர் ஆண்டவரே மனம் வீசுகின்றதோ, இணைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்வில் இணைக்கப்பட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்திற்கான உறுதிப்பாட்டை மோதிரத்தின் வழியாகவும் மலர் மாலையின் வழியாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் அடிப்படையாக வாழ்வுக்கு ஆதாரமான உம்முடைய வார்த்தையை நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். 2 பேரும் இதை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் இதை வாசித்து தியானித்து பரிசுத்த விவாகத்திற்கு ஆயத்தப்படவும் அவர் தொடங்க இருக்கின்ற புதிய வாழ்க்கைக்கான உம்முடைய வளத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பிள்ளைகள் தங்கள் இருக்கையில் அமர்வார்கள்.
இப்பொழுது ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. சைடில் போய் நின்றுடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 24:50 முதல் 60 வரை. ஆதியாகமம் 24:50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டு குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள். நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். வாசிக்க முடியாது தெரிந்து கொண்ட வேதத்தை வாசி. ஒரு ஆராதனை தயவு செய்து பேச வேண்டாம். 10 நிமிடத்துல செய்தியும் ஜெபமும் முடித்து விடுவோம். ஏன்னா நீங்கெல்லாம் ஒரு ஆசையாக தான் இருக்கிறது. ஆகவே நாம் பிள்ளையை வாழ்த்த வந்திருக்கிறோம், அதோடு பிள்ளைகளை ஜெபிக்க வந்திருக்கிறோம். இது விசேஷமான ஒரு ஆராதனை. ஆகவே தயவு செய்து என் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய ஆசீர்வாத இருதயத்தின் தியானமும் உமக்கு மாத்திரம் பிரியமாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டுமாக இந்த நாளிலே அருமையாய் கண்ணுக்கு குளிர்ச்சியாக மனதிற்கு இனிமையாக அமர்ந்திருக்கின்ற அருமையான தம்பதிகளாக மாறப்போகின்ற திரு அருணையும் ஏஞ்சலையும் நாங்கள் அன்பாய் வாழ்த்துகின்றோம். அவங்க பெயரிலே ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க. அருண் ஏஞ்சல், ஏலே தொடங்கி ஏலையும் முடிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி எல்லாருக்கும் தெரியும். மத்தியானம் நான் தியானிக்கும் பொழுது, திரு என்றால் ஒரு மதிப்பிற்குரிய வார்த்தை. மனம் என்பது வாசனை நிறைந்தது. அதாவது 2 மனங்கள் என்பது உள்ளம். இப்பொழுது அருமையான ஏஞ்சலும் அருமையான தம்பி அருணும் அணிந்திருக்கின்ற மாலையை எல்லாரும் பாருங்களேன். குடும்பம் என்பது ஒரு கதம்பம் என்று சொல்வார்கள். இந்த மாலையிலும் ஒரு கதம்பமாக தான் அதை கட்டி இருக்கின்றார்கள். அந்த மாலையிலே பல வண்ணங்களை நாம் பார்க்கின்றோம். குடும்ப வாழ்விலும் பல வண்ணங்களை பிள்ளைகள் பார்ப்பார்கள். பல செயல்பாடுகள், பல வித்தியாசங்களை பார்ப்பார்கள். இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இணைப்பு, இந்த பிணைப்பு, இந்த இனிமை எல்லாம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருப்பதினாலே இந்த பூலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அருமையான
ஆக்கியோன்கள் எழுதுகின்றார்கள், இது கர்த்தரால் வந்தது, நலன் புலன் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் இருவரும் இறைவனோடு ஜெபித்துதான் இதை இணைத்திருப்பார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தின திரு அருள் ஞானராஜ் ஐயாவை நாங்கள் அதிகமாய் வாழ்த்துகின்றோம். அப்படியாக இந்த பகுதியிலே எங்கள் திருச்சபை பெரியோர்கள், அருமையான எங்களுடைய ஆசிரியர் இல்லை என்றாலும் தாயார், இங்க இருக்கின்ற எல்லாருக்குமே எங்கள் மகள் எங்கள் திருச்சபையில் நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிற பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் சாதாரணமான ஒரு பெண்ணை தான் கோல்டு பிணைத்து கொள்ள முடியும். ஆகவே இது கர்த்தரால் வந்தது, நலன் புலன் ஒன்றும் சொல்ல வேண்டாம். எப்படி இந்த மலர்கள் பல வண்ணங்களிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது போல அவர்கள் இருதயங்கள் பல நிலையில் இருந்தாலும் இப்பொழுது ஒரே நிலையிலே கட்டப்பட ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ரெபேக்காலை போல எங்கள் மகள் சேவை செய்கிறவளாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈசாக்கை போல அந்த மணப்பெண்ணை பார்க்காதையே அவர் சொல்லிட்டாரு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி. அப்படியாக அவர்கள் இருவருடைய வாழ்விலும் ஒரு பெரிய வசந்த காலங்கள் உருவாக இந்த உடன்படிக்கை ஆராதனை அவர்களுக்கு உகந்ததாக இருக்க திருச்சபையின் சார்பிலும் குடும்பங்களின் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். சகோதரன் சகோதரியை பார்த்து கேட்கிறாரம்மா, இன்னும் ஒரு 10 நாள் தங்கிட்டு போயேன், பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தங்கிருமான்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனால் ரெபேக்கா சொல்லிடுச்சு, நான் தங்கலை, நான் போயிடுறேன், இவ்வளோ ஒரு உசிதமான நம்பிக்கையான பாத்திரத்தோடு நான் போறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஏஞ்சல் விட்டா போயிடும் தான் வழி அனுப்புகிற விழாவை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். சகோதரன் சொல்றாரு, உன்னுடைய வாயின் வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்தார். தம்பி, உன் வாயின் வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரிப்பாராக. அருமையான மகளே, நீ கொடா கொடியாய் பெருகி இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் மேன்மையாய் வாழ உன்னை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மகளை ஏற்றுக்கொண்ட அருணே, கர்த்தருக்கு பயந்து உன் வாழ்விலே வாழ இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சியோனிலிருந்து உங்கள் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இணைத்தவர் நீர், இனியும் இருக்கிறவராகவே இருந்து எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடன்படிக்கை வழிபாடு தங்கள் திருமணங்கள் வரை காத்திருந்து இன்னும் பல நன்மைகளை பெற்று அவர்கள் வாழ்விலே எப்பொழுதும் பூரணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து அருமையான பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறோம், உறவினர்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் திருச்சபை 2 திருச்சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற அருமையான எங்கள் போதகர் அண்ணனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த வாழ்வானது தொடர்ந்து வாழ நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நீரே பொறுப்பேற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இந்த நாளிலே உடன்படிக்கையிலே இணைக்கின்ற அருமையான தம்பி அருணோடும் அருமையான மகள் ஏஞ்சலோடும் இரு குடும்பத்தவரோடும் பெற்றோர்களோடும் வந்திருக்கின்ற நம் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போய்வார்கள். அக்காவுக்கும் மகளுக்கும் நான் நன்றியை திருச்சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. குடும்பத்தார் வந்து நன்றி சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்கிறோம்.
Stay, 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 stay. Stay, stay. Stay. Okay, done. Sir, see the camera, mom. See the camera. Smile, smile.
நீ என்ன பண்ணிருக்கா அதான் அந்த குரூப் இது மட்டும் கல்யாணத்துக்கு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது இந்த கார்டு